வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக்குங்க. இந்த சம்மருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா சீசனுமே இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ, எனக்கு ஹேர் க்ரோத்தே ஆகலை, ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுக்கா, ரூட்லேருந்து முடி கொட்டுது, ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஒன் வாஷ்லேயே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. நல்லா வந்து ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுறப்போ உங்களோட முடி வந்து நல்லா அந்த சாஃப்ட் அண்ட் சில்கி லுக் வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக வீட்டிலே கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமாயத்தோட கம்ப்ளீட் ஹேர் கேர் கிட் தான். அதாவது டேமேஜ் ரிப்பேர் ஹேர் கேர் கிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில், ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் இது 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேஸ் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ், அதாவது செம்பருத்தி பூவும் கருவேப்பிலையும் தான் வந்து இதோட பேஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைன் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் வரக்கூடிய எல்லா டேமேஜஸையும் வந்து க்யூர் பண்ணி தருது. மாமாயத்தோட இந்த டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாக இருக்குது, அதே போல் வந்து நல்ல வாசனையும் கொடுக்குது. இப்போ இது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிக்கி, பாருங்கள் ஸ்டிக்கியாகவே இல்லை. அண்ட் இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரும் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான். நான் எப்போவுமே வந்து சொல்லியிருக்கேன், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறவங்க அதோட பேஸ்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கன்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸோட இந்த பேஸை வச்சு தான் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கண்டிஷனரும் வந்து அதே பேஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட ஹேர் எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேரை வந்து நல்லா டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் வந்து கம்ப்ளீட்டாக குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பர்சனலாக நானும் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த 2 ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, மைல்டு ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முடி வந்து ஒரு 2-3 நாளாகவே நான் சரியாகவே கேர் பண்ணலை. ஸோ இதனால் வந்து நான் இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் தலையில் வந்து நான் எந்த ஒரு ஹேர் பேக்கும் போடல, ஜஸ்ட்டு நார்மல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் தான் போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஷாம்புவை தண்ணியில் வந்து மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறேன். ஸ்கேல்ப் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அழுக்கெலாம் போகிற அளவுக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில், அதாவது ஸ்கேல்பில் படாமல் இந்த ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஸோ ஹேரில் மட்டும் படுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னரால் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ காய வச்சிட்ட பிறகு பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் சேஃப், கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் இந்தியன் பிராண்டுன்றதுனால இது எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து மாமாயத்தோட இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் கிட்ட வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரில் இருக்க எல்லா டேமேஜஸும் க்யூர் ஆகிடும். மாமாயத்தோட டேமேஜ் ரிப்பேர் ஹேர் கிட்ட வந்து நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடான கோமதி 2024 இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஆப்பான அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மட்டும் இல்லைங்க, ஆஃப்லைன்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது உங்களோட நியர்பை ஷாப்ஸில் வந்து வாங்குனீங்கன்னா எந்த இடத்துல வாங்குனீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா, அதாவது வாழைப்பழம் தான். நான் சாதாரண மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேர் வந்து நல்லா அந்த டல் அண்ட் ட்ரை டேமேஜாக இருக்க ஹேர் எல்லாமே வந்து சில்கி ஸ்மூத்தாக மாற்றி தரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். பனானா வந்து நம்ம ஹேர் பேக்கில் போடுறப்போ நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப
ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது கூடவே நான் எடுத்திருக்க செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஹேருக்கு வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு சத்து தரும். ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வளரணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை வந்து இன்டேக்காக எடுக்கிறப்போ நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் பண்ணும். அதே போல் ஹேர் பேக்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் சேர்த்துருக்க தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர விடாமல் தடுக்கும். அதே போல் வந்து நல்ல ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். வேணுன்றவங்க லைட்டாக வந்து தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் மைல்டாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி இந்த ஹேர் பேக் வந்து எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஹேர் பேக்கில் ஒரு ஆயில் கலப்போம். இந்த ஹேர் பேக்கோட நான் கலந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின பியூரான கோகனட் ஆயில் தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கோகனட் ஆயில் நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு தலையில் வந்து நல்லா ஹேர் ஆயில் வச்சுருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம தலை வந்து சிக்கு எடுக்கணுன்னா இந்த மாதிரி பெரிய காம்பா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கு வந்து அதாவது ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து நல்லா ஈஸியாக வந்து சிக்கு எடுக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக எடுத்து நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை ஆகுற மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அது ஃபுல்லாகவும் வந்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்பயே வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டே நம்ம ஸ்லோவாக வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் வளர்ச்சியை வந்து நல்லாவே தூண்டி கொடுக்கும். இப்போ ஹேர் ஃபுல்லாகவே வந்து என்ன லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் எட்ஜஸ்லையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இன்வர்ஸ் மெத்தடில் ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணி கொண்ட மாதிரி கட்டி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னோட ஹேர் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.